அவங்க ஒண்ணுன்னா என்னன்னு தெரியல. எதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். புது அப்கிரேட்ஸ் ரெடியா? இன்னும் இல்ல. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். கொஞ்சம் வேகமா வேலை செய். போனது என்ன ஞாபகம் இல்ல? என்ன தெரியும்? 23 தடவை நினைச்சிருக்கேன். தனியா உட்காந்து எதுக்காக காத்துல ஓடப்பட்டு விட்டுட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா எங்களுக்கு ரெஃப்ரியா நில்லு. முதல்ல இங்க சண்டை போடுறதே தப்பு. ஏதாவது உடைக்கிறக்கா? உன்னோட மேக்கப் தான் இருக்கு. அது உனக்காக தான். நீ இன்னும் கொஞ்சம் மேக்கப் யூஸ் பண்ணலாம்ல? அது மட்டும் இல்ல, உன் சாக்ஸ் ரொம்ப நாரிட்டு இருக்கு. அது யூனிஃபார்ம் தானான்னு சந்தேகமா இருக்கு. சரி, அந்த சாக்ஸோட கலரே கிரே தான். இல்ல அது அழுக்கு. சொல்றேன். அது ஏன்டா எங்கேயே உடைச்சிங்க? நீ ஏன்டா கையை நீட்டுது? அது மட்டும் கேட்டோட லேப்ல உங்க சத்தம் கேக்குது. நாங்க கத்துறது அங்க வரைக்கும் கேக்குதா? நல்லாவே கேக்கும். அவருக்காவது டாகி காது நல்ல பெருசா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வருஷம் ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? இந்த இடத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நிம்மதியா ஓய்வு எடுப்பீங்கன்னு நினைச்சேன். உன்னால விலைக்கு சொல்ல முடியுமா? நான் உனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன். ஆனா இன்னும் பவர் ரேஞ்சர்ஸ் உயிரோட இருந்து எனக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க. அது மாமன்னரே, இப்பதான் உங்க உத்தரவுப்படி கேமா 4ல இருக்கிற இன்ஸ்டாலேஷனை எலிமினேட் பண்ணியாச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அற்புதம். அவங்களாவது நான் சொல்றத ஒழுங்கா பண்றாங்க. எனக்கு இப்ப மிகி வேணும். நிச்சயமா கூட்டிட்டு வரேன். மிகி அவர் மறுபடியும் இங்க கூப்பிடுறாரு. எதுக்காக? என்னால முடிஞ்ச வரைக்கும் வேகமா பண்றேன். நான் உனக்கு எதுவும் சொல்லல. விட்ட சொல்லிருப்பீங்க. அதெல்லாம் இல்ல. நான் நம்ம பசங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா அவங்க அதிகமாவே சண்டை போடுறாங்க. 5 டீனேஜ் பசங்க உலகத்தை காப்பாத்தி ஆகணும். அதுவும் கட்டுப்பாடான இடத்துல இருக்கு. பேசுறதே பெரிய விஷயம். குவாண்டம் என்ஹான்சர் எதுவும் இருக்கக்கூடாது. குவாண்டம் என்ஹான்சர் ஏதாவது ஆயிருந்தா அப்பதான் என்னோட நிலைமை. குவாண்டம் என்ஹான்சரை கேட் எரிச்சுட்டா. இன்னொரு குவாண்டம் என்ஹான்சருக்கு எங்க போகுது? ஆர்டர் பண்ணா கூட 1 மாசம் ஆகும். அது கிடைக்கிற இடம் எனக்கு தெரியும். என்னென்னலாம் பண்ணணும்? அது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிற தலைவரை கான் வலிக்குது ஏத்திட்டா. எந்திரிச்சு நெல்லு. எனக்கு விசுவாசமா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். போனா போக உன்னை மன்னிச்சு உன்னை செல்வமும் ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா எனக்கான தகவல்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா நான் சொல்றேன் தலைவா. ஒருவேளை உங்களுக்குலாம் பஸ்ட்ங்களா என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் அழிக்கக்கூடியது எனக்கு வேணும். இல்லைன்னா நான் உனக்கு கொடுக்கறது ரொம்ப பயங்கரமானதாக இருக்கும். இது ஸ்பெஷல் புழு சூப்பு. ரொம்ப நல்லா இருக்கும். இதான் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். சாப்பிட்டு பாருங்கயா. சாரிப்பா, எனக்கு மனசே ஒரு மாதிரியா இருக்குதுப்பா. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா
நான் எப்படியா கண்காணிக்கணும் ஐயா என்ன ஒரே மேல அனுப்பிச்சுடுவானுங்க ஒருவேளை நீ மேல போயிட்டீங்கன்னா வாய வச்சிருவேன் ஏய் பிகி ஒரு நிமிஷம் கண்டிப்பா எப்படிக்கு உயரியா கொடுப்பேன் மாலிகுலர் சீக்வென்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய குவாண்டம் என்ஹான்சர் எனக்கு ஒன்று வேணும் உங்ககிட்ட அப்படி ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்குல்ல ரொம்ப கெஞ்சி கேக்குறீங்க போனா போது அத நீங்க ஊட்டவே எடுத்துப்பாங்க அம்மா பேசாச்சு நான் என்னத்த பண்ண போறேன் அதனால ஒரு நிமிஷம் உங்களுக்காக இப்பயே தேடி புத்தத்தான் தரேன்னா இப்ப என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் இல்ல சார் அப்படின்னு கரெக்டா சொல்ல முடியாது இன்னொன்னு கொண்டு வந்து போட்டிருக்கேன் எப்படியோ இது கரெக்டா வேலை செய்யுது பாருங்க சீக்கிரமா இது சீக்வன்சிங்கா பண்ணணும் ஓகே இது ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும்ல நிச்சயமா எஸ்பிடிக்கு அந்த குவாண்டம் என்ஹான்சர்ல வைரஸ் இருக்கிறது தெரியாது அதை வச்சு நாம அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள செஞ்சு இந்த கம்ப்யூட்டருக்குள்ள போறோம் அதுக்கப்புறம் இன்டர்நெட்குள்ள நுழைவான் அதுக்கப்புறம் எஸ்பிடி டேட்டாஸ்குள்ள போய் அங்க இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் நம்ம கைக்குள்ள வந்துடும் சொல்லல இது ஒன்றும் வலிக்காதுல்ல வலிக்கலாம் இப்ப விளையாட்டு ஆரம்பம் நான் தயாரா இருக்கேன் இந்த தாக்குதல் சந்தேகமா இருக்கு அவனை விசாரணைக்கு கூட்டம் கமாண்டர் இவனை விசாரணைக்கு கூட்டு வர சொன்னார் அப்ப முதல்ல அவனை கைது பிடிச்சாச்சு எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாச்சு யாரு? யாரு என்ன கொண்டு போனா ஸ்வாட் மோடோட ஸ்கீமேட்டிக்ஸ் விசாரணைக்கு அவனை கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஹாப்பியா போப்பாரு இவனை பாதுகாக்கணும் ஓகே பாத்துக்கலாம் எங்க இருக்க மாட்டேன் யார் நீ சூப்பர் பா இதுதான் என்னோட புது பவர் மோட் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல சரண்டர் ஆயிடு சரண்டர்லாம் ஆக முடியாது Network Hamilton.blogspot.in ஓசை நிறைவேற்றுறேன் இது புது ட்ரெஸ்மா ஒன்னும் தெரியல எனக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு விட மாட்டேன்
ரொம்ப நல்லா இருக்கு சார். அவனை ஏன் அப்படி இடிக்கிற? நானா? நீ தான் குறுக்க வந்த. ஏதோ ஒண்ணு. நானெல்லாம் கட்ட போட்டு நான் சொல்லு கலக்கிட்ட போ. இந்த விலங்க அவுத்துடா. இதோ செய்யறேன். எப்படா பண்ணா ரொம்ப சிரமமா எல்லா கண்ட்ரோல்ஸும் இந்த பவர் பிரேஸ்லெட்ல ஒளிஞ்சிருக்கு. சூப்பர்ரா. நம்ம போலாம். ஓகே. இங்க எங்கேயும் போக முடியாது. சூப்பர் வந்து வேஸ்ட். என்ன அவனை பூச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. விளையாண்டது போதும். நியூடெக் சிட்டில புதுசா 2 பவர் பிளேயர்ஸ் தான். வாங்க ஓடிடலாம். நம்பவே முடியல. வெரி குட். தப்பிக்க வச்சுட்ட. நானாவது துரத்துனேன். நீ என்ன பண்ண? என்ன சொன்ன? அமைதி. நம்மளுடைய எதிரி நம்ம டெக்னாலஜியை நமக்கு எதிராக பயன்படுத்துறோம். ஓ கிரேட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். போதும். என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல நான் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டதே கிடையாது. ஆச்சரியமான விஷயம் தான். எங்களுக்கு 7 வருஷம் தான், உங்களுக்கு 1 வருஷம் தான். கரெக்டாங்க ஐயா? நீங்க போட்டுக்கிற இந்த சண்டையால கமாண்ட் சென்டருக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நீங்க ஒழுங்காவே வேலை செய்யல. காமா 4 இன்சுலேஷன் மேல இப்பதான் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நடக்கலாம். தயாரா இருக்கணும். இது நம்ம டிஃபென்ஸ்ல அடுத்த லெவல். இந்த டெக்னாலஜி ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களால அது மட்டும் தான் முடியும். பட் சார், இப்ப என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்றீங்க? நல்ல கேள்வி. உங்களுக்குள்ள ஒத்துமையா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கிற வரைக்கும் கிரம்ம தோக்கடிக்கிற சக்தி உங்களுக்கு வராது. கிரம்ம மட்டும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் தான். இத உங்க எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்றேன். நாங்க ஒத்துமையா இருப்போம் சார். இருந்துதான் ஆகணும். என்னுடைய ஒரு நண்பனை சந்திக்கிறதுக்காக பிளானர் செக்டாருக்கு உங்க எல்லாரையும் நான் அனுப்ப போறேன். வேகமாஜி, இந்த காத்து எனக்கு ஆகாது. ரிமோட் வந்துரும். ஏமா பொண்ணு, ஒரு வேளை உனக்கு பிகி ரூம்மேட்டா வந்தா என்ன பண்ணுவ? இல்லனா வாழ்க்கை பூரா பல்லு வலிக்காமலே இருக்கணும்னா என்ன பண்ணுவ? ஏற்கனவே அப்படித்தானே இருக்கு. அப்படின்னா வாழ்க்கை பூரா பல்லு தேய்க்காம இருக்க போறியா? சூப்பரா பண்ணிக்க போனா கொடுத்துருக்கோம். அந்த பவர் எங்கடா வச்சிருக்கீங்க? கொடுங்கடா. அத நான் கிரம்புக்கு கொடுக்கணும்டா. இது பாருப்பா, அத வச்சு நான் உனக்கும் உதவி செய்யலாம், அத நாங்களும் வச்சுக்கலாம். அதனால நாங்களே வச்சுக்கிறோம். மன்னிச்சிருப்பீங்க. அத நாங்களே வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். என்கிட்ட பிரச்சனையை வச்சுக்காத தம்பி. என் பவர் என்னான்னு தெரியாம பேசுற நீ. நானும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா தான் இருக்கேன். எனக்கு நேத்த பச்சனை என்னால விட முடியாது. எல்லாரும் வேகமா இருக்க. எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதை யார் எதிர்பார்த்தா? எனக்கு அப்படி தெரியும். வந்து பாருங்க.
மாட்டிக்கிட்டோமோ? அப்ப கணக்கு போட்டீங்களா நண்பா? என்ன போயிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். பொறுமையாலாம் என்னால இருக்க முடியல, சொன்னா கேளு. என்னால பொறுமையா இருக்க முடியாது, சொன்னா கேளு. அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும்பா. கேளு, இல்லன்னா உன் நிலைமை இதை விட இன்னும் மோசமாயிடும். அது இங்க இருக்கு. நான் தான் இதை பத்திரமா வச்சுப்பேன்னு சொன்னேன்ல. இதோ இங்க இருக்கு பாரு. கையேடு, நான் போட்டுக்கிறேன். பாத்தியா, இப்ப நான்தான் உனக்கு தலைவன். இதை கொண்டு போய் திக்கி கையில கொடுப்பேன். அவனுக்கு மூளையே கிடையாது. Tune Network Hamilton.blogspot.in. சார்ஜான் சில்வர் பேக் ரொம்ப கடினமான, ரொம்ப ரொம்ப மோசமான, இது வரைக்கும் நீங்க யாரும் பார்க்காத டீச்சர் நான் தான். என்ன புரிஞ்சதா? அது உங்க எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்து முடியும் போது ஒரு விஷயத்தை என்னால உறுதியா சொல்ல முடியும். பயிற்சி முடியும் போது நீங்க எல்லாரும் என்ன வெறுத்துருவீங்க. இப்பவே எனக்கு பிடிக்கல. அப்ப நீ பனிஷ்மெண்ட்டுக்காக 50 தண்டால எடுக்கணும். அது இல்ல சார். எதிர்த்து பேசுறதுக்கு 100 தண்டால எடுக்கணும். என்ன எதிர்த்து பேசுற யாரையும் எனக்கு பிடிக்காது. எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் இங்க இருந்து போகும்போது மரியாதையை கத்துக்கிட்டு போகணும். நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மத்தவங்களுக்கு மரியாதை எப்படி கொடுக்கறதுன்னு கத்துக்க வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு கத்து கொடுக்கற வரைக்கும் நீங்க இங்க இருந்து போக முடியாது. நீங்க எல்லாரும் எனக்கு சொந்தம். திரும்பி சொல்லுங்க. ஏன் காதுல கேட்கல, நல்லா உறக்க சொல்லுங்க. அது பயிற்சி ஆரம்பிக்கலாமா? அவ்வளவு ஒண்ணும் மோசமானவர் இல்லல்ல? சூப்பர். இந்த பிளானட்ல கூட இந்த முட்டை மண்டைங்க இருக்கானுங்களா? படம் பயங்கரமான ட்ரெஸ் சார்ஜென்ட். கம் ஆன். இவங்க எல்லாம் நம்ம அழிச்சாதான் இப்ப இங்க போக முடியும். ஜாக், இந்த டிரைவர் சொன்னா கண்ட்ரோல் பண்ண முடியலையா? இவங்க கதையை முடிக்கலாமா ஜட்ஜ்? நீ ஏன் சண்டை போடு? உன் விஷயத்துல தலையிட நான் விரும்பல. ஐயோ பாவம், என்ன கண்டாவி இது? ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். காமா 4ல என்னவோ நடந்திருக்கு. எல்லா கம்யூனிகேஷன் ஷட் டவுன் ஆயிடுச்சு. என்னால அவங்களை கம்யூனிகேட் பண்ணவே முடியல. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு ரெஸ்கியூ டீம் போயிருக்கு. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். இந்த டிரான்ஸ்மிஷன் என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. இவங்கெல்லாம் என்ன? அதை விட முக்கியம், அவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் அநியாயம். இந்த சில்வர் பேக் எதுக்கு நம்மளுக்கு இப்படி கொடுமைப்படுத்துறாரு? இல்ல ஸ்காய், நீங்க பக்கத்துல இருந்து சண்டை போடாம எங்க கூட இருந்தே சண்டை போட்டனா ஒருவேளை இன்னும் நல்லா சண்டை போடலாம். இது ஒண்ணு அந்த அளவுக்கு சுலபம் இல்ல. போதும், கவனிங்க. உங்களுக்கு நம்மோட ஆளு நினைச்சிட்டேன் நானு. என்ன பார்க்கணும்னு நினைச்சல? ஆமா புரோட்வீங்க, அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியலப்பா. என்ன சொல்லு.
காப்பாத்தியா எனக்கு உதவி பாத்தியாயோ ரொம்ப அழிக்க போறாரியா இந்த பாரா நான் அந்த அளவுக்குலாம் அறிவாளி கிடையாதுயா நான் முட்டாளியா நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கலாமா உனக்கு எவ்வளவு விருப்பா இருக்கோ அதே அளவு எனக்கு கிராம மேல விருப்பா இருக்கு நீ என்னோட சேர்ந்துடு நம்ம 2 பேரும் சேர்ந்து கிராம அழிச்சிடலாம் ரொம்ப அழிக்கிறதா கிராமுக்கு தெரிஞ்சுனா ஏன் பக்கல 2 பிச்சு போட்டுருவாரியா அவரு நீ கெட்டவனா இல்லையா கேட்டவன் தான் ஒரு அளவுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கியா ஆமா உன் நண்பர்கள் திருட்டு அந்த எக்ஸ்பீடி டெக்னாலஜியை பத்தி தகவலை என்கிட்ட சொல்லு இம்ச தாங்க முடியல சேச்சிப்பெல்லாம் சாகணும்னு ஆசையா இருக்கு வா பாக்கலாம் Toon Network Hamilton.blogspot.in. ரொம்ப மோசமானவனா தெரியுறான் என்ன கேட்டா இங்க இருந்து எஸ்கேப் ஆறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் ரெடி ஆளு ரொம்ப பல்கா இருக்காங்க பாஸ் பாரு தெரியும் எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க ஆமா